ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா 12th மேக்ஸு இதில் லெசன் 2 இதில் 2.5ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.5 தேர்ட் சம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த பாயிண்ட் ஓகே 10 மைனஸ் 8i அண்ட் தென் 11 + 6i கொடுத்துருக்காங்க. இஸ் எ க்ளோஸ் செட், அதாவது எது இதுக்கு பக்கத்தில் இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவாங்களா? ஸோ ஓகே, வேணால் நம்ம ஒரு மாதிரி டயக்ராம் போட்டுக்கலாம். 1 + i ஆக்சுவலாக இது வந்து ஜென்ரல் பாயிண்ட். இது ரெண்டுத்துக்கும் ஓகே 10 மைனஸ் 8i. ஸோ நெக்ஸ்ட் என்ன 11 + 6i. இது ரெண்டுத்துக்குமே யார் வந்து நியரஸ்ட்டு பாயிண்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா க்ளோஸ்டுனா யார் நியரஸ்ட் கிட்டே இருக்கிறது. இதை நான் Z1 எடுத்துக்கிறேன், இது Z2 எடுத்துக்கிறேன், இது Z3 எடுத்துக்கிறேன். இப்போது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஜென்ரல் மெத்தட் தான். Z1 - Z2 இது வந்து ஜென்ரலாக எடுப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜென்ரல் தான் இதுவுமே. ஸோ கேஸ் 1 நான் கன்சிடர் பண்ணிவிட்டு Z1 - Z2 இதுக்கு வந்து மாடுலஸ் எடுக்கிறேன். இப்போ Z1 என்ன இருக்கும்? 1 + i மைனஸ். ஸோ மைனஸ்ன்ற போது ஒன்றும் இல்லை. ஸோ Z2வில் ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். இங்கே 10 வந்து ப்ளஸில் இருக்கா, அப்போ நான் மைனஸில் போட்டுருக்கேன். இங்கே மைனஸில் இருக்கா, அப்போ நான் இதை ப்ளஸில் போட்டுக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாமா? 1லேருந்து 10 போச்சுன்னா -9. இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக, ஸோ அதனால் 9i. இப்போது மாடுலஸ்னால் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் நம்பர் என்னது? -9² ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ஓகேங்களா? 9 ஸ்கொயர் பண்ணால் 81 + 81. இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணால் என்ன வரப்போகுது? 162. இதை ஒரு எல் டிவிஷன் போட்டு பார்த்துடலாமா? 2 8s are 2 1s are 9 9s are அப்போ அகைன் 9 1s are. ஸோ இது ஸ்கொயர் ரூட் வந்து வெளியே எடுக்கணுன்றதாக டேரெக்டாக 9 யூஸ் பண்ணிக்கலாம். 2 9ல் ஒரு 9 வெளியே வந்துடுமா? ஓகே, இப்போது அப்படியே பகுதியிலே போட்டுடலாம். √2 வேல்யூ எல்லாருக்குமே தெரியும் 1.414. ஜஸ்ட் நான் 1.4 மட்டும் எடுக்கிறேன். இங்கே என்ன இருக்குது? 9 இருக்கா? 9ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 9 4s are 36, 9 1s are 9, ஒரு 3 12, ஒரு நம்பர் தள்ளி நானும் டாட் வச்சுறேன். ஸோ இதோட வேல்யூ என்னென்னா 12.6. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு கேஸ் 2 எடுத்து பார்த்துடலாம். ஆக்சுவலாக கேஸ் 2 இது எதுக்கு வரும்னு பார்த்தா Z1 - Z3. ஆக்சுவலாக Z1 என்ன இருக்குது நமக்கு? 1 + i மைனஸ் Z3 என்ன வந்துச்சுன்னா 11. ஸோ இங்கே ப்ளஸில் இருக்கா, அப்போ மைனஸ். இங்கே ப்ளஸில் இருக்கா, அப்போ -6i. ஓகே, இப்போது அடுத்தது ஸோ 11 இங்கே ரெண்டுமே ஆல்டர்னேட் சிம்பிள், ஸோ அதனால் சப்ராக்ட் பண்ணிடுறேன் -10. இதுவுமே ஆல்டர்னேட் சிம்பிள், ஸோ அதனால் சப்ராக்ட் பண்ணிடுறேன் -5i. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ மாடுலஸ்ன்றதால என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரியை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஓகே, ரியல் 10 ஸ்கொயர் பண்ணால் 100 மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். இது 25. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணால் 125. இது பார்த்தாலே தெரியுது 5 × 5 × 5. ஸோ 2 5ல் ஒரு 5 வெளியே வந்துடுமா? இன்ட்டு ஒரு √5. √5யோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா 2.23. ஜஸ்ட் நம்ம 2.2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு இஷ்யூமே கிடையாது. 2.2 × 5 வெளியே ஒரு 5 இருக்குல்ல. 5 2s are 10, பேலன்ஸ் 1, 5 2s are 10, 1 11. ஸோ ஆக்சுவலாக இதை வந்து 11 எடுத்துடலாம். இப்போ ரெண்டு வேல்யூமே கம்பேர் பண்ணுங்களேன். இதில் எது ரொம்ப நியரஸ்ட் கிட்டே இருக்குன்னு பார்த்தா இங்கே 11. இது ரொம்ப கொஞ்சம் இது இருந்தால் ரொம்ப கிட்டே இருக்கக்கூடிய பாயிண்ட். தட் மீன்ஸ் 12.6ன்னு கிடைக்குதுங்களா? அப்போது யார் கிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தா, இப்போ இது யார் கிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தா நீங்களே பாருங்களேன். இங்கே 11 இருக்கா, இங்கே 12 இருக்குது. இப்போது ஒரு 2 பொருள் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் 12.6, ஆனால் இதோட டிஸ்டன்ஸ் 11ன்னும் போது அப்போ இவங்க 2 பேர் தானே கிட்டே இருப்பாங்க. யார் எதுன்னு பார்த்தா Z3. யார்? 11 + 6i. அப்போ என்ன பண்ணிடலாம்? 11 + 6i இஸ் த க்ளோஸ் செட் பாயிண்ட் ஆஃப் யார்? அவங்க கொடுத்த Z1. Z1 என்ன? 1 + i. ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பாயிண்ட் ஆஃப் 1 + i. அவ்வளோதாங்க, இந்த சம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ.